ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காடை முட்டை கிரேவி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அடுப்பில் பாத்திரம் வச்சு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி தண்ணி சூடானதுக்கப்புறம் காடை முட்டையும் உள்ளே சேர்த்து கொஞ்சம் உப்பு போட்டு 10 நிமிஷம் வேக வச்சு பச்சை தண்ணியில் ஊற வச்சு உரித்து எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்பில் ஒரு வானல் வச்சு வானலில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் பட்டை கிராம்பு போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதக்கி விடுங்க. வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. தக்காளி போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. வதங்கினதுக்கப்புறம் குழம்பு மிளகாய் பொடி போட்டுக்கோங்க. கரம் மசாலா பொடி போட்டுக்கோங்க. தனி மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு வதக்கி தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் காடை முட்டையை உள்ளே சேர்த்துக்கோங்க. காடை முட்டையை உள்ளே சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் லைட்டாக கிளறி கொடுங்க. கடைசியாக மல்லி இலை தூவி குழம்ப ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளவுதான், சுவையான காடை முட்டை கிரேவி ரெடி. சுட சுட கிரேவியோட சுட சுட தோசை ஊற்றி சாப்பிடுங்க, சுவை அள்ளும்.